சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. ஒரு அம்மாவுடைய முதல் ரசிகை குழந்தைதான். ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா மாறின காதல் பாட்டான கண்மணி அன்போடு காதலன் இப்போ தாலாட்டா மாறி குழந்தைய தூங்க வைக்கிற இந்த வீடியோ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. மீனாங்கிறவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த வீடியோ இணையத்துல வைரலும் ஆகிட்டு இருக்கு. இனிமையான குரல்ல அம்மா பாட பாட கண்ணை முழிச்சு பார்த்து குழந்தையும் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தலைய ஆட்டி ஆட்டி அம்மா பாடும்போது நானும் உங்க கூட சேர்ந்து பாடுறேனே அப்படின்ற மாதிரியா குழந்தையும் ஒரு கியூட்டான சத்தமும் போடுறாங்க. எதனால இந்த பாட்டு இந்த குழந்தைக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு காரணத்தை கேப்ஷன்ல போட்டிருக்காங்க. இவங்க இந்த பூமியை எட்டி பாக்குறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தியேட்டருக்கு போய் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பார்த்தாங்களாம். சோ இந்த குழந்தைக்கு இந்த பாட்டு இவ்வளவு பிடிக்குதுன்றதுல அதிசயமே கிடையாது அப்படின்ற மாதிரியாகவும் கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நெட்டிசன்கள் குழந்தை எப்படி கண்ணு மூடாம உங்களை ரசிச்சுட்டே இருக்காங்களோ, உங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, அதே மாதிரி நாங்களும் உங்களோட பாட்டை ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியாகவும் ரொம்ப அழகா பாடுறீங்க அப்படின்னும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ நீங்க இந்த பாட்டு கேட்கும் போது, இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தாலாட்டு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்றதையும், இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோக்களுக்கும் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்க்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏங்க, ராதிகா மெர்ச்சன்ட்டோட ப்ரீ வெட்டிங் கவுனை கவனிச்சிங்களா? எழுத்தா இருக்கிற மொத்தமும் அனந்த் அம்பானியோட காதலாமா. அவர் கொடுத்த லவ் லெட்டர் தான் இப்போ சிஃபான் கவுனா மாறி இருக்கு. இந்த லவ் லெட்டர் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும், எதுக்காக இப்படி ஒரு அவுட்ஃபிட்டை ராதிகா மெர்ச்சன்ட் அவர்கள் சூஸ் பண்ணாங்கங்கறதையும் பார்க்கலாமா? அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்கள் கல்லூரி காலத்துல இருந்தே நண்பர்களா இருந்தாங்க, காதலிச்சாங்க அப்படின்ற கதைலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த காதல் தான் ஜூலை மாசம் வெற்றிகரமா கல்யாணத்துல அடி எடுத்து வைக்க போகுது. பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்க ப்ரீ வெட்டிங் ஈவென்ட்ஸ்ல, அதுலயும் குறிப்பா சொகுசு கப்பல்ல 4 நாட்கள் க்ளோஸ் ஆன பீப்புளோட மட்டுமே கொண்டாடப்பட்ட ப்ரீ வெட்டிங் செரிமனி பல பேரை ஆச்சரியத்துல மூழ்கடிச்சது. இதுலதான் சிஃபான்ல ஒயிட் கலர்ல அழகான ஒரு கவுனை ராதிகா மெர்ச்சன்ட் அவர்கள் அணிஞ்சிருந்தாங்க. டிரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற அக்சசரிஸ், லைட்டான மேக்கப்னு இவங்களோட அவுட்ஃபிட் பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருந்துச்சு. பட் இதுக்குள்ள ஒரு காதல் கதையும் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, சிஃபான் கவுன்ல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே அனந்த் அம்பானி அவர்கள் அவங்களோட 22வது பிறந்த நாளுக்காக அன்பை அள்ளி கொட்டி எழுதின காதல் கடிதமா. சோ இவங்களுடைய காதலை தாங்கி நிக்கிற இந்த கவுனை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியாகவும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. பார்க்க சிம்பிளான கவுன் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள இந்த அளவுக்கு அழகான காதல் கதை இருக்கான்னு நெட்டிசன்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த காதல் கவுன் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு, இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.